Hello friends, welcome to இது உங்கள் சமையல். இன்னைக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்டான சட்னி ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அயன் பேன் எடுத்துக்கலாம். அயன் பேன்ல செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். பூண்டு வந்து ஒரு 2 முழு பூண்டு எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி ஒரு 20 பல்லு இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா பச்சை வாசனை இல்லாமல் சீக்கிரமாக வறுத்துடலாம். நீங்கள் முழு பூண்டு எடுத்தீங்கன்னா அது அவ்வளவா வறுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பச்சை வாசனை போகிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பச்சை வாசனை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் இப்போ வதங்கியிருக்கு. அதனோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகணும். ரொட்டீனாக தேங்காய் சட்னி கார சட்னி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனல். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வரமிளகாய் வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். இது வந்து காம்பு எடுக்காம இதில் சேர்த்துக்கணும். காம்பு எடுத்துட்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ரொம்ப காரம். அதனால நம்ம ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்பு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறட்டும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அடுத்து உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய இருக்கிற மாதிரி எடுத்து போடுங்க. அது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறட்டும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம சப்போஸ் கைவிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், ஃப்ரை ஆகிருக்காது. அதனால கைவிடாமல் கிண்டுங்க. ப்ரௌன் கலரில் ஆகவும் எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் மட்டும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லியில் வந்து தண்டு எதுவும் எடுக்க வேண்டாம். கீழே வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இதோட கொஞ்சமாக நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால புளி மட்டும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு எடுத்துக்கலாம். காமிக்கிறேன். இதை வதக்க தேவையில்லை, சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். உளுந்தெல்லாம் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம், அதனால தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லைட் க்ரீன் கலரில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சதையும் இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.